الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இருபெரும் விழா உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாது நபி பெருவிழா, இறை நேசர்களின் நினைவு பெருவிழா. இந்த இருபெரும் விழாவின் தகுதிமிக்க தலைவர் கல்மண்டம் ஷாஃபிஈயா மஸ்ஜிதினுடைய தலைவர் அல்ஹாஜ் அலி ஜனாப் ஆர் முஹம்மது ஜஹீருத்தீன் பிகாம் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற கல்மண்டபம் ஷாஃபிஈயா மஸ்ஜிதினுடைய போற்றுதலுக்குரிய நிர்வாக பெருமக்களே, துவக்க உரை நிகழ்த்திய கல்மண்டபம் ஷாஃபிஈயா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டாக்டர் எம் ஹபீபுல்லா ஜமாலி பிலாலி MA MPhil PhD ஹலரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு பிறகு அற்புதமான உரையை உங்களுக்கு வழங்கவிருக்கிற மேற்கு முகப்பேர் மஸ்ஜித் முபாரக்கனுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் எம் ஷேக் முஹியுத்தீன் ஃபாதில் பாப்பவி ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்வை அழகுபட தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் டாக்டர் எம் ஃபகீர் இஸ்மாயில் பிலாலி MA MPhil PhD ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களுக்கு செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். தாஹா நபியின் தனித்துவங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்துவங்கள் என்பது பல வகைகள் உண்டு. நபிமார்கள் விஷயத்தில் தனித்துவங்கள் என்ன என்பது பற்றி மட்டுமே இப்போது நான் உங்களுக்கு மத்தியிலே பேசவிருக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, மற்ற நபிமார்களுக்கு அது இல்லை. அப்படிப்பட்ட தனித்துவங்கள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறினார்கள். உஅதீது ஹம்ஸன், எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத 5 நற்பாக்கியங்களை நான் வழங்கப்பட்டிருக்கிறேன். ஒன்று, நுஸ்ரத்து பிர்-ருஅப் மஸீரத்த ஷஹரின், 1 மாத தொலைவுக்கு அப்பாலே எதிரி இருக்கின்ற போதே என்னை பற்றிய பயம் அந்த எதிரியின் உள்ளத்திலே போடப்படும். இது எனக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. இரண்டாவதாக கூறினார்கள், ஜுஇலத் லி அல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, மண்ணுலகம் முழுவதும் தொழும் இடமாகவும் சுத்தம் செய்யும் பொருளாகவும் ஆக்கப்பட்டது. இது எனக்கு மட்டும்தான். தொழுவதற்கு ஒது செய்யணும், ஆனால் தண்ணி இல்லை, தயமம் செய்யணும். மணலால் தான் தயமம் செய்யணும். தண்ணி இருக்குது, ஆனால் உடல்நிலை சரியில்லை, தண்ணீரை உபயோகிக்க முடியாது, அப்போதும் மண்ணால் தான் தயமம் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மண்ணின் மூலம் தயம்மம் செய்தல் என்பது எனக்கு மட்டும் வழங்கப்பட்டது, எனக்கு முன்பு எந்த நபிக்கும் இது வழங்கப்படவில்லை என்கிறார்கள். அதே போல மண்ணுலகம் முழுவதும் தொழும் இடமாக, காரணம் முந்தைய நபிமார்களுடைய சமூகத்திற்கெல்லாம் தொழுகின்ற நேரம் வந்துவிட்டால் அவர்களுக்கென்று வழிபாட்டு தலங்கள் இருக்கும், அங்குதான் வர வேண்டும், தொழ வேண்டும், வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. தொழுகின்ற நேரம் வந்துவிட்டால் என் உம்மத்தில் எங்கு எவர் இருக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்திலேயே தொழுது கொள்ளலாம். இது எனக்கு வழங்கப்பட்ட தனித்துவம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அடுத்து சொன்னாங்க உஹில்லத்திலி அல் கனாயிம், கனிமத்து பொருள் எனக்கு மட்டுமே ஆகமாக்கப்பட்டது, எனக்கு முன்பு எந்த நபிக்கும் அது ஆகமாக்கப்படவில்லை. யுத்த களத்திலே வெற்றி வாகை சூடியதற்கு பின்னாலே எதிரிகள் வெற்றி செல்கிற அந்த பொருட்கள் தான் கனிமத்து பொருள். இதற்கு முன்பு எந்த நபிக்கும் அது ஹலால் இல்லை, ஆனால் எனக்கு அது ஹலால் ஆக்கப்பட்டது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையிலே அஷ்ஷஃபாஅத்துல் உலமா, மிகப்பெரிய பரிந்துரை அது எனக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த நபிக்கும் இல்லை என்கிறார்கள். ஐந்தாவது சொன்னார்கள், ஒவ்வொரு நபியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குத்தான் இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஆனால் என்னை இறைவன் மனித சமூகம் அனைத்திற்கும் திருத்தூதராக அனுப்பி வைத்தான். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முஸ்லிமிலே இன்னும் 2 விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்றாங்க, முஸ்லிமிலே இருக்கிறது. அதில் ஒன்று உஅதீது ஜமாமிஉல் கலீம், ஜமாமிஉல் கலீமை நான் வழங்கப்பட்டிருக்கிறேன். ஜமாமியுல் கலீம் என்றால் அரபி மொழியிலே குறைந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவது, நிறைந்த பொருட்களை உள்ளடக்கியது, அதுதான் ஜமாமியுல் கலீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா குறைந்த சொற்கள் தான், ஆனால் பொருட்கள் அதில் நிறைய இருக்கும். எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து சொன்னார்கள், ஹுத்திம பி அன் நபியூன், நபிமார்களுடைய கடைசி தூதராக நான் தான் இருக்கிறேன், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி மற்ற நபிமார்களுக்கு இல்லாத தனித்துவத்தை தனக்கு உண்டு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஷ்ஷஃபாஅத்துல் உலமா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், பரவலியமான விஷயந்தான். எல்லா மக்களும் வறுமை நாளில் ஏற்பட்ட அமளி துமளியிலே இருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நபியாக போய் அனுப்புவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போய் பார்ப்பாங்க, அவங்க கைவிரிச்சிடுவாங்க, என்னால் முடியாது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க, அவங்களும் கைவிரிச்சிடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் போங்கம்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தில் போங்கம்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போங்கம்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை கீழே வைத்து சிரம்பணிந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க. இறைவன் சொல்வான், நபி அவர்களை உங்கள் தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேட்டதை நான் தந்தேன் என்பான். நமக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள், பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எந்த நபிக்கும் இது இல்லை, எனக்கு மட்டுமே வழங்கப்பட்டது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய தனித்துவங்கள் எண்ணற்றவை உண்டு. நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான், நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா வேதங்களை கொடுத்தான், எல்லாருக்கும் அல்ல, சில நபிமார்களுக்கு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர் வேதத்தை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தை கொடுத்தான். நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள்மறை வேகம் குர்ஆனை கொடுத்தான். இது நம்ம தெரிஞ்சதுதான். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை தவிர எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டு விட்டன. இன்று வரைக்கும் ஒரு புள்ளி கூட மாற்றப்படாமல் இருக்கிற பாதுகாக்கப்பட்ட ஒரே வேதம் அல் குர்ஆன் தான். ஏன் தெரியுமா? இறைவன் கொடுத்த வாக்குறுதி அது. இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்கிறான் இறைவன் குர்ஆனிலே. இறைவன் இப்படி ஒரு சிறப்பை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தானே வழங்கினான். அது மட்டுமா, அரிசிலே எழுதப்பட்ட நபியின் பெயர் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு எந்த நபியினுடைய பெயராவது அரிசிலே எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லைங்க. அதனால தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால கேட்கிறேன், என்னை மன்னிப்பாயாக அப்படி என்று கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டான் அல்லவா?
ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி அவங்க தெரிஞ்சாங்க? இது அல்லாவே கேட்கலாம், எப்படிங்க தெரியும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கேட்குறீங்களே, எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பே, என்னை நீ படைத்து என் உடம்பிலே ரூஹை ஊதிய போது அரிசின் தூண்களை கண்டேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உனது திருநாமத்தோடு இன்னொருவரின் திருநாமத்தையும் இணைத்து எழுதியிருக்கிறாய் என்றாலே நிச்சயம் உன்னுடைய விருப்பத்திற்கு உரித்தானவராகத்தான் அவர்கள் இருக்க முடியும் என்று முடிவு செஞ்சேன். ஆகவே அவர்கள் பொருட்டால கேட்டேன் அப்படின்னாங்க. அல்லாஹ் சொன்னான், சொதக்தைய ஆதம், நீங்கள் சொன்னது உண்மை, அவர்கள் பொருட்டால கேட்டதுனால உங்களை நான் மன்னிச்சேன். இன்னொன்றே புரிஞ்சுக்கிறேங்க, அவர்கள் இல்லாது போயிருந்தால் உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன். லவ்லா முஹம்மதுன், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லாது போயிருந்தால் உங்களையே நான் படைச்சிருக்க மாட்டேன். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அரிசிலே பார்த்தேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. வேறு எந்த நபிக்கும் கிடைக்காத மதிப்பும் மாண்பும் மகத்துவமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இன்னொன்று, உலகத்திலே கோடான கோடி ஊர்கள் உண்டு. ஊர்களிலேயே சிறந்த ஊர் எந்த ஊர்? மக்கா. அந்த மக்கா ஏன் சிறந்த ஊராக மாறியது தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரில் பிறந்தார்கள். ஆகவே ஊர்களிலெல்லாம் சிறந்த ஊர் என்கின்ற பெயரை பெற்றுவிட்டது அந்த மக்கா. அதே போல மக்காவிற்கு அடுத்து சிறந்த ஊர் எது? மதீனா. காரணம், அந்த மதீனாவில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடலை, அவர்களுடைய புனித உடலை சுமந்திருக்கிற பூமி அந்த மதீனா மாநகரம். ஆகவே அதுவும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஊர்களிலெல்லாம் சிறந்த ஊர் என்கின்ற பெயரை பெற்றுவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தானே இந்த உலகத்திலே இருக்கிற ஊர்களில் இது சிறந்தது. வேறு எந்த நபிக்காவது இந்த நபி இங்கே பிறந்தாங்க, ஆகவே உலகத்தில் ஊர்கள்லாம் இது சிறந்தது இருக்கிறதா? இல்லைங்க. ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடம் கொடுத்த இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும், யானைப்படை வந்துச்சு. அப்ரஹா மன்னன் யானைப்படையை கொண்டு வந்தான். மக்கா அந்த காபாவை இடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அபாபில் பறவையை அனுப்பி வச்சான். பொடி கற்களை கொண்டு வந்து போட்டிச்சு. பறவைகள் யானை பட்டாளமே துவம்சம் ஆகிவிட்டது. நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். இங்கே நம்ம யோசிக்க வேண்டியது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான் நடந்தது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இந்த யானை பட்டாளத்தையும் அந்த பட்டாளத்தும் அந்த மக்களை எல்லாம் இறைவன் என்ன பாடுபடுத்தினான், என்னமாய் அழித்து ஒழித்தான். நபி அவர்களே, உங்களுக்கு தெரியாதா என்று இறைவன் கேட்கிறான். சரிங்க, இப்படி ஒரு நிகழ்வை ஏன் நடத்தினான் அல்லாஹ்? இந்த நிகழ்வு நடந்த வருஷத்துக்கு வரலாற்றில் ஆமுல் ஃபீல் அப்படிம்பாங்க, யானை ஆண்டு. நீங்கள்லாம் தமிழ் வரலாறு படித்தா தெரியும். யானை ஆண்டு, யானை ஆண்டுல இந்த யானை பட்டாளம் அழிக்கப்பட்ட வரலாறு அந்த வருஷத்தில் தான் நடந்துச்சு. ஆகவே தான் யானை ஆண்டு. இன்னொன்று தெரியுமா? அந்த யானை ஆண்டில் தான் பிறக்கிறார்கள் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நிகழ்வு நடந்து சில மாதங்கள் கழித்து பிறக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அற்புதம். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கப் போகிற அந்த வருடத்தில் இப்படி ஒரு கொடுமையா, இப்படி ஒரு யானை பட்டாளமா அழித்தான் இறைவன். எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போகலாம் இந்த வருஷத்தில், கபாவை இடிக்க வந்தீங்களா, அழித்தான் இறைவன். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் மூலமாக இறைவன் பல்வேறு சிறப்புகளை வழங்கினான். இந்த நபிமார்களுக்கு மத்தியிலே தனித்துவங்கள் உண்டு என்று சொன்னேன் அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொள்வோமே. ஏன்னா இன்றைக்கி சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நெச்சுக்கருத்தை. புதுசாக ஏதாவது மக்களுக்கு மத்தியில் கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறதுக்குண்டு அல்லாஹ் தஆலா சில பேரை நேர்ந்து விட்டுருக்கிறான். அவங்க எல்லாம் ஒன்று புதுசாக சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் சிறந்தவர் அப்படின்னு ஒரு நெச்சுக்கருத்தை பரத்து விட்டாங்க. அப்படி சில பேர் பரத்து விட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் அறியாமையில் இருக்கிறாங்க. ஏங்க இப்படி அறியாமையில் இருக்குதுங்க?
இந்த போலீஸு கூட சொன்னாங்க ஹஜ்ரத் அவர்கள், போலீஸு என்ன எவ்வளோ பேர் அறியாமையில் இருந்தார். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் மதீனாவில், இங்கே மக்காவில் அல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டு ஒரு நாள் சொன்ன முடியல, அது ஒரு போலீஸ் சொன்னான்னு சொன்னாங்கல்ல. அதே போல் இந்த அழியாமையில் இருக்கக்கூடிய போலீஸுகள் உண்டு. அந்த போலீஸையே டிமிக்கு கொடுக்குற ஆட்கள் நம்மகிட்ட உண்டு. எப்படி தெரியுமா? ஒரு ஆள் டூ வீலரில் வர்றான், ஸ்பீடாக வந்தான். அப்போது போலீஸ் அந்த வண்டியை பார்க்குறாரு, லைட் இல்லை. உடனே சொல்கிறாரு அந்த அவனை பார்த்து, லைட் இல்லை, நிறுத்துன்றாரு. அவன் சொன்னான் பிரேக் இல்லை, நகரு ஒன்று போயிட்டு இருந்தான். அப்போ இந்த மாதிரி இருக்கு. அதே போல் 3 பேர் வந்தான், ஒரு வண்டி 3 பேர் வரக்கூடாதுல்ல, நிறுத்துறாரு போலீஸ். நிப்பாட்டணும், ஃபைன் போடணுங்கிறதுக்கு தான் இவர் நிப்பாட்டாரு. அவன் என்ன செஞ்சான், ஏற்கனவே 3 பேர் வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு லிஃப்ட்டு கிடையாதுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறான். அவன் இவரு லிஃப்ட்டை சொன்னது வேலை, அவன் சொன்னது வேலை. இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த போலீஸு ஏமாற்றக்கூடியவங்களாம் இருக்கிறதாலும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, அதே போல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்தவர் என்கின்ற ஒரு தகாத கருத்தை, நச்சு கருத்தை சமூகத்துக்கு மத்தியிலே இன்றைக்கு சிலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள். ஆனால் ஒரு சிலவற்றை நான் சொல்றேன். குர்ஆனில் இருப்பதும் ஹதீஸில் இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகத்து மக்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும் என்றார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டது. நல்லா கவனிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவன் எனக்கு போதுமானவன். ஆனால் அந்த இறைவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ், நபி அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு போதும்னு இவங்க தான் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களே நான் உங்களுக்கு போதுமானவன் அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீர்களா? அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னி ராஹிபுன் இலா ரப்பி, என் ரப்பின் பக்கம் நான் செல்கிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனால் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் இறைவன் என்ன சொன்னான் தெரியுமா? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்றான். இறைவன் தன்னுடைய அடியாரை இரவிலே அழைத்து சென்றான். அப்படிப்பட்ட இறைவன் தூயவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் ரப்பின் பக்கம் நான் போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் கூட்டிக்கிட்டு போனேன். இது இங்கே இவங்க போகிறாங்க, அங்கே அல்லாஹ் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க, லா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், மறுமை நாளிலே யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று கேட்கிறார்கள். அங்கே இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் அந்த நாளிலே. அல்லாஹ் சொல்றான். இவங்க என்னை இழிவுபடுத்தாலே கேட்கிறாங்க, அங்கே அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான், உங்களை நான் இழிவுபடுத்த மாட்டேன்னு. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கும் அப்படித்தான் என்கிறான். வல்லதீன ஆமனு மஅஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டினான். உங்களையும் நான் இழிவுபடுத்த மாட்டேன் மறுமையில், உங்களை பூரணமாக ஈமான் கொண்டாங்கல்ல அவங்களையும் நான் இழிவுபடுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறான் இறைவன். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எப்படிப்பட்ட வேறுபாடு? இன்னைக்கு சில பேர் சொல்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே ஹலீலுல்லாவாக இருக்கிறாங்க, இத்தஹதல்லாஹு இப்ராஹிமா ஹலீலான்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டானே. சொன்னால் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக, நேசராக, நண்பராக தேர்ந்தெடுத்தான். இறைவன் சொன்னது உண்மை. ஆனால் இவங்க பார்த்தீங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் சொன்னான், ஆனவே அவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களை கருத்தை பழிக்கிறதா இருந்தால் குர்ஆனையும் முழுமையாக படிங்க, ஹதீஸையும் முழுமையாக படிங்க, அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வசனங்கள் வச்சுக்கிட்டு இதுதான் கருத்து, இதுதான் கருத்துன்னு சமூகத்துக்கு மத்தியில் நீங்கள் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் கலீலா? குர்ஆனிலே இருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீல் என்று. ஹதீஸ் படிக்க மாட்டீர்களா? எல்லா ஹதீஸும் வேண்டாம், சியாஹு சித்தாவை படிக்க மாட்டீர்களா? அதிலே கூட புகாரி முஸ்லிமை படிக்க மாட்டீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இன்னல்லாஹ கத் இத்தஹதனி ஹலீலா,
நிச்சயமாக இறைவன் என்னை ஹலீலாக தேர்ந்தெடுத்தான். கமத்தகத இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு ஹலீலாக இறைவன் தேர்ந்தெடுத்தானோ அதுபோன்று இறைவன் என்னையும் ஹலீலாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹலீல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹலீல். ஆனால் இங்கே ஹலீலை விடவும் இன்னொரு படி மேலோங்கி நிற்கிறது. அதுதான் ஹபீப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லாஹ் இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல சஹாபா பெருமக்கள்லாம் உட்கார்ந்து ஒவ்வொரு நபியையும் புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சபியுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அருமை தோழர்களே, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சபியுல்லா தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா தான். அருமை தோழர்களை இன்னொன்னையும் அறிந்து கொள்ளுங்கள். அன ஹபீபுல்லா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ஹபீபுல்லாவாக இருக்கிறேன். திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீலுல்லா ஹபீபுல்லா. இருக்குதுல்ல? இப்போ இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மற்ற நபிமார்களை விடவும் எவ்வளவு தனித்துவங்களையும் சிறப்பு அம்சங்களையும் வழங்கி இருக்கலாம் என்பதை இதன் மூலம் பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க அல்லாஹ்கிட்ட. அதனால தான் கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசியவர் என்கின்ற சிறப்பு அவர்களுக்கு உண்டு. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க அல்லாஹ்கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட பேசினாங்க துர்சினா மலையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்கிட்ட பேசினாங்க சித்ரத்துல் முன்தஹாவுல. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுவதற்கு துரிசினா மலையை தேர்ந்தெடுத்தான். நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதற்கு இறைவன் சித்ரத்துல் முன்தஹாவை தேர்ந்தெடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை அடித்தார்கள், பிளந்தது, தண்ணீர் வெளியேறியது. நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான விரல்களிலிருந்து தண்ணீர் வெளியேறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லிலிருந்து தண்ணீரை வெளிப்படுத்தினார்கள். நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் விரலிலிருந்து தண்ணீரை வெளிப்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய சிறப்புகளை இறைவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருக்கலாம் பார்த்தீங்களா? மற்ற நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் கூப்பிடுறான், பெயர் சொல்லி கூப்பிடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த போது யா ஆதம், ஆதம் அவர்களே என்று அழைத்தான். நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த போது யா நூஹ் அவர்களே என்று அழைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த போது யா இப்ராஹிம் என்று அழைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த போது யா மூசா என்று அழைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த போது யா ஈசா என்று அழைத்தான். ஆனால் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்த போது பெயர் சொல்லி கூப்பிடல. யா அய்யுஹன் நபி, நபி அவர்களே. யா அய்யுஹர் ரசூல், எனது திருத்தூதர் அவர்களே. யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், துப்பட்டு போற்றியவர்களே என்று கூப்பிடுகிறானே இறைவன். பெயர் சொல்லி கூப்பிடலங்க. நபிமார்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற வேறுபாடை இதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து தானங்க அல்லாஹ் சொன்னான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி அவர்களே, உங்களை அகிலத்திற்கெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்பி வைத்தோம். எந்த நபிக்கும் இறைவன் அப்படி சொல்லலையே. அதனால தான் சஹாபா பெருமக்கள்லாம் எதிரிகளுக்கு விரோதமாக யாரை சொல்லலாம், சாபம் விடுங்களேன், உங்களுக்கு இவ்வளோ பெரிய சிரமத்தை கொடுக்குறாங்களே, துன்பத்தை கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு எதிராக சாபம் விடுங்களேன், உதுஉ அலல் முஷ்ரிக்கீன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லம் உபஅஸ லஆனன், சாபம் விடுவதற்காக நான் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், இந்த அகிலத்திற்கு அருட்கொடையாக வல்லவா அனுப்பி வைக்கப்பட்டேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படிப்பட்ட ரஹ்மத்தாக, ரஹ்மத்து நமக்கு மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னுண்டான சமூகங்கள் தான், மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, விலங்கினங்கள், தாவரங்கள், வானங்கள், பூமி எல்லாம், கோள்கள், ஏன் ஆலமீன் என்ற வார்த்தை அல்லாஹ் சொன்னான்.
இல்லை பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம வேண்டாம் மொழிபெயர்க்கலாம். அதுக்கு பிரபஞ்சம் அனைத்திற்கும் ரஹ்மத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபி அவர்களே ஃபஇன்னக பிஅயுனினா, நீங்கள் எனது கண்களில் இருக்கிறீர்கள் என்றான் இறைவன். அந்த இறைவன் சொன்னான், வல்லாஹு யஅஸ்முக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மக்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பான். எந்த நபிக்கும் இந்த உத்தரவாதத்தை இறைவன் வழங்கவில்லை. அவருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தான், மனிதர்களிடமிருந்து எந்த தீங்கும் உங்களுக்கு வராதுங்க, நான் பாதுகாப்பேன். அப்படி ஒரு உத்தரவாதத்தை இறைவன் வழங்கினான். அது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கு இன்னொன்று செஞ்சாங்க. மிஅராஜுடைய இரவுல எல்லா நபிமார்களும் கொண்டு வந்துட்டாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ் தஆலா ஏன் கொண்டு வந்தான்? அங்கே தொழுகை நடத்த வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நிற்க வேண்டும், மற்ற நபிமார்களெல்லாம் மோமுங்களாக இருக்க வேண்டும், மற்ற இமாம்களுக்கெல்லாம் தொழுகை நடத்த வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்பதை அங்கே நிரூபிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினால், ஆகவே அந்த இரவு எல்லா நபிமார்களையும் அங்கே வரவழைத்தான் இறைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சிறப்பு என்ன? அப்போது அந்த இரவில் தானே புராக் அப்படிங்கிற வாகனம், புராக் மக்காவிலே இருந்து அந்த பைத்துல் முகத்தஸ் வர வரைக்கும் புராக் வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. புராக்குண்டா மின்னல் வேக பயணம். ஏன் புராக்குங்கிற சொல் பர்க் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது, பலீக் என்ற சொல்லிலிருந்தும் பிறந்தது என்று சொல்லுவாங்க இமாம்கள். பர்க் அப்படின்னு சொன்னால் மின்னல், வராதுன் வபர்குன் அல்ல குர்ஆன் சொல்லல, இடி மின்னல். ஏன் இப்போ அதிலிருந்து இந்த வார்த்தை போடணும்? மின்னலை போன்று இந்த வாகனம் செல்லும், ஒளிமயமானது, அது ஒன்று. பலீக் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது என்றும் சொல்வார்கள். பலீக் என்றால் வெளிச்சம், ஒளிவேக பயணம். இப்போலாம் சொல்லணும் ஒளி வேகம்னு சொல்கிறோம்ல, ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு நொடிண்டா 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். அவ்வளவு ஸ்பீடு ஒளி வேகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாஜ் பயணம் அப்படி அவ்வளவு விரைவு பயணம். ஒளி வேகம்ங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சொல்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒளி வேகம்னு என்ன தெரியுமா? இல்லை, ஆனால் இருந்துச்சு. ஆதாரம் புராக்குங்கிற வார்த்தை தான். ஒளி வேகத்தில் சென்றார்கள், அதுதான் புராக். மூசா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்று விரைந்து செல்லக்கூடியது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புராக்கை கொடுத்தான், அதிவேகத்தில் செல்லக்கூடியது. மூசா அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு விஷயமும் உண்டு. என்ன? ஜின்னை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அல்லாஹ் தஆலா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நான் சிறப்பு என்ன தெரியுமா? ஜின் கூட்டமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்டு இஸ்லாத்தை தழுவியது. அப்படிப்பட்ட சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்டு. வெறுமனே அடைக்காள்கிற ஆற்றல் ஜின்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜின்னு வந்து குர்ஆனை கேட்குது, இஸ்லாத்தை தழுவுது. அல்ல குர்ஆனில் சூரத்தில் ஜின்னு ஒரு சூறாக்கு அல்ல பேர் வச்சான் தெரியுமா? ஜின் சூரா. அதில் அல்ல இதைத்தானே சொல்கிறான், அந்நஹுஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி அல்ல குர்ஆனை சொல்கிறான். ஜின்னு வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்டுச்சு அப்படின்னு அல்ல குர்ஆன் சொல்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை சொல்கிறதுனால தான் அந்த சூறாவுக்கு பேரே சூரத்தில் ஜின், ஜின் சூரா. இன்றைக்கி மக்காவுக்கு உங்களை ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஜின் பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. எங்கள் ஜன்னத்துல் முஅல்லா அது ஒரு கபுரிஸ்தான். அந்த கபுரிஸ்தானில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஜன்னத்துல் முஅல்லாவுக்கு நீங்கள் போனீங்களாக்கா ஜின் பள்ளிவாசலை தாண்டி தான் போகணும். மஸ்ஜிதுல் ஜின் என்று எழுதியே இருக்கும். சில பேர் என்ன வழங்கிடுறாங்க, ஜின் பள்ளின்னா ஜின்னு கட்டின பள்ளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அங்கே ஜின் பள்ளி ஏன் தெரியுமா பேர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத அந்த ஜின்கள் எல்லாம் கேட்டதல்லவா, அந்த நிகழ்வு நடந்த இடம் அது, அந்த இடத்துல தான் நடந்துச்சு. அதனால தான் அங்கே ஒரு பள்ளியாசலை கட்டி ஜின் பள்ளியாசல்னு பேர் வச்சுட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை.
இப்படி மற்ற நபிமார்களுக்கு சிறப்புகள் இருந்தாலும் கூட அவைகளையெல்லாம் உயர்ந்து நிற்கிற வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பை வழங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையிலே வசீலா என்கின்ற ஒரு மிகப்பெரிய படித்தரம் உண்டு. ஒருவருக்குத்தான் வழங்கப்படும், எல்லோருக்கும் வழங்கப்படாது. ஒருவருக்குத்தான். வஅர்ஜு அன் அகூன அன ஹுவ, அது நானாகத்தான் இருப்பேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வேறு எந்த நபிக்கும் இருந்த வசீலா ஒரு படித்தளம் ஒருவருக்குத்தான் உண்டு, அது எனக்குத்தான் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஒரு தனித்துவம், எந்த நபிக்கும் வழங்கப்படாத தனித்துவம் வசீலா. இன்னும் என்னென்ன சொல்ல வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் சொன்னது அவங்க சொல்லிட்டாங்கல்ல. இது இன்னும் சில பேர் இதில் வசீலாவை நாம தானே துவா செய்கிறோம். சில பேர் ஜாலி வஹாபிகள் அறிவுங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஞானங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே நாங்கள் தானே துவா செய்கிறோம். யாருங்க பாங்கு துவா வரோம்ல, பாங்கு துவாவில் ஆட்சி செய்யறதுனா முஹம்மது அனில் வசீலான்னு வருதில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் வசீலாங்கிற படித்தரத்தை கொடுப்பாயான்னு வருதில்ல. இதை வஹாபிகள் நாங்களே அவங்களுக்கு தானே துவா செய்கிறோம், அவங்க ஏன் எங்களுக்கு துவா செய்கிறோம். எவ்வளோ பெரிய மதியினம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய குறுமதியாளர்கள். சரி, நீங்கள் கேட்டு தான் எல்லாம் கொடுக்க போகிறேன்னு நான் கேட்குறேன். நீங்கள்லாம் கேட்க முடிவு பண்ணிட்டீங்க. வஹாபியெல்லாம் இன்னும் நம்ம கேட்க வேணாம், இந்த துவா ஓத வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க. எல்லாம் கொடுக்க மாட்டானே. நீங்கள் முடிவு பண்ணதுனால இல்லை அவங்களெலாம் கேட்கல அதனால இல்லைன்றவானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அது வழங்கப்படுவதற்கு நானும் காரணமாக இருந்தேன் என்று உனக்கு பெயர் கிடைக்க வேண்டும்ங்கிறதுனால நல்லா கேட்க வச்சான். இப்போ நம்மளாம் கேட்குறோம்ல, ஸல்லல்லாஹு வசீலா கிடைச்சிச்சு, நானும் துவா செஞ்சேன், எனக்கு இந்த பங்களிப்பு இருக்குது, அந்த நசீபு நற்பழக்க நமக்கு கிடைக்கணுங்க. அதுக்காக உள்ளது தான். நீங்கள் கேட்டு தான் எல்லாம் கொடுக்க போகிறேன்னா அறியாமை. நம்மளுக்கு கேட்டால் அவனு சொல்கிறது. ஒரு பையன் ஒரு ஆள் கேட்டாரு, டேய் உங்கள் அத்தா என்ன வேலையை பார்க்குறாரு? அவன் சொன்னான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்ல எல்லா வேலையும் பார்க்குறாரு அப்படின்னு. அவன் அதையா கேட்டார் அவர். இல்லை ஊட்டிக்கு போனியே உனக்கு என்னடா பிடிச்சிச்சு? இவன் சொன்னான் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா. அதையா கேட்டார் அவர். இப்படி கேட்குறது ஒன்றா இருக்கும், சொல்கிறது ஒன்றா இருக்கும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க உலக விஷயத்திலேயே. அந்த மாதிரி தான் இந்த வஹாபியெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தில் நம்ம ஒன்று கேட்டால் அவங்களுக்கு சொல்கிறது, நம்ம ஒன்று சொன்னால் அவங்களுக்கு விளங்குறது. இப்படி போயிட்டு வண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொன்னான், எந்த நபிக்கும் அப்படி சொல்லவில்லை. வல சௌஃப யுஅதிக ரப்புக ஃபதல்லா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்குவான், நீங்கள் போதும் இறைவனே என்று சொல்கிற வரைக்கும். எந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா எந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சிறப்பை கொடுத்தான். அது மட்டும் இல்லைங்க, மறுமையில் ஒரு இடம் உண்டு, புகழுக்குரிய இடம். தமிழில் சொல்கிறேன், அரபியில் சொல்கிறதா இருந்தால் மகாமு மஹமூத். அந்த மகாமு மஹமூத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. நபி அவர்களே, நாளை மறுமையிலே உங்களை புகழுக்குரிய இடத்திலே இறைவன் அமைப்பான். மகாம் மஹ்மூத் எந்த நபிகள் இல்லையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தானே. இப்போ புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வேறு எந்த நபிக்கும் வழங்காத எத்தனை சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் என்று. இன்னொன்று சொல்லவா, எல்லா நபியும் வந்தாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து நமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்தாங்கல்ல. எந்த நபியுடைய உம்மத்துங்க அதிகம்? எந்த உம்மத்து அதிகம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தாங்க. இது அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அக்ஸருல் அம்பியா தபஅன் யௌமல் கியாமா, மறுமையில் ஒவ்வொரு நபிக்கும் அவங்களை பின்பற்றின சமூகம் இருக்கும். ஆனால் என்னுடைய சமூகம்தான் மிக திரளான கூட்டமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சொர்க்கம் இருக்கிறது. எல்லா நபியும் அவங்க போகத்தான் போகிறாங்க, நல்லவர்கள்லாம் போகத்தான் போகிறாங்க. முதலாக பிரவேசிப்பது யார்? அந்த சிறப்பை இறைவன் யாருக்கு கொடுக்கிறான்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தானே. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன அவ்வலு மன் யக்ரஉ பாபல் ஜன்னா, சொர்க்கத்து கதவை முதலாக தட்டுபவன் நான் என்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
وأنا أول من يدخل الجنة சொர்க்கத்திலே முதலாக பிரவேசிப்பவன் நான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனா சய்யிது வலது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளில் நான் தான் தலைவராக இருக்கிறேன். மறுமையிலே வான அவ்வளவன் என் ஷக்கோ அன்ஹுல் கபில் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் எல்லாம் மறுமையில் எழுப்புவான்ல, முதலாக கபில் பிளப்பது என் கபில் தான், நான் தான் முதலாக வருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுமையிலே நல்லோர்களுக்கெல்லாம் இறைவன் ஷஃபாஅத் செய்கிற வாய்ப்பை கொடுப்பான். நபிமார்களுக்கும் சரி, உலமாக்கள், சுஹதாக்கள், இறை நேசர்கள் அவர்களெல்லாம் அங்கே ஷஃபாஅத் செய்வாங்க. ஆனால் முதலாக ஷஃபாஅத் செய்வது யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வான அவ்வளு ஷாஃபிஈன், ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களில் முதலாவது நபராக நான் இருப்பேன். வான அவ்வளு முஷஃபஈன், ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களிலும் முதலாவது நபராக நான் இருப்பேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத சிறப்பு நம்பிக்கை இருக்கும். அந்த அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், தில்க ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅலின், நபிமார்களில் சிலரை விடவும் சிலரை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று இறைவன் குர்ஆன் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அத்தனை சிறப்புகளையும் ஒன்று சேர நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்தான். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சிறந்தவர்கள் என்கிறோம். அஃலலுல் அம்பியா, நபிமார்களில் சிறந்தவர்கள் என்று நாம் கூறுகிறோம். சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று நாம் கூறுகிறோமே, இதன் அடிப்படையிலே தான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபிக்கும் இல்லாத சிறப்பு. எல்லா நபியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு, ஒரு நாட்டினருக்கு அல்லது ஒரு இனத்தவருக்கு அல்லது ஒரு மொழி பேசக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் இறை தூதராக வந்தார்கள். ஆனால் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்டிற்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இறை தூதராக வந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே தான் எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத சிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இறைவன் சொன்னான்ல, குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் மிகச்சிறந்த சமூகம் தானே. எதனால் கிடைத்தது இந்த சிறப்பு நமக்கு? நாம் நிறைய ஆண்டுகள் வாழ்கிறோமா இந்த உலகத்திலே? நிறைய வணக்க வழிபாடுகள் செய்து விட்டோமா இந்த உலகத்திலே? இல்லை. அந்த காலத்திலலாம் 500 வருஷம் 600 வருஷம் 1000 வருஷமெல்லாம் வாழ்ந்தவங்க இருந்தாங்கங்க. இப்போ 100 வயது வாழ்ந்து விட்டாலே பேப்பரில் போடுறாங்க 100 வயசு அப்படின்னு. இந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் வணக்க வழிபாடு என்னத்தை செஞ்சிட்டோம்? கம்மி. ஆனால் நாம் தான் சிறந்த சமூகமாக. ஏன் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக இருக்கிறோம் என்கின்ற ஒற்றை காரணம்தான் காரணம். அவங்க சிறந்த நபி, அவர்களின் சமூகம் சிறந்த சமூகம். அப்படிப்பட்ட நல் வாய்ப்பு இறைவன் வழங்கி இருக்கிறானே, இதுக்கு நம்ம நன்றி செலுத்த முடியுமா? தலை கீழே நின்று வணங்கினாலும் ஈடாகாது என்கிறார்கள் தக்கலை போற்றும் பீரப்பா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆண்டாண்டு காலங்கள் தலை கீழே கால் மேலே எல்லாம் வணங்கலங்க, ஈடாகாது. எங்க இந்த உம்மத்தில் நீங்கள் பிறந்தீர்கள் இந்த ஒரு நியமத்திற்கு ஈடாகாது. அப்போ மற்ற நியமத்துக்கள்லாம் இருக்குது, நீங்கள் கணக்கு போட்டுக்கிறப்போ. அப்படிப்பட்ட சிறப்பை இறைவன் தந்தான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனித்துவங்கள் நிறைய உண்டு, பல வகைகளில் உண்டு. நபிமார்கள் என்று வைத்து கொண்டால் மட்டும் இத்தனை தனித்துவங்கள் உண்டு. அதை நாம் வெறுமையாக கருதுவோம், அது ஒரு நற்பாக்கியமாக கருதுவோம். நபிக்கு வழங்கப்பட்டது நமக்கு அதன் மூலம் சிறப்பு கிடைக்கிறது என்பதால் தான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பெறுகின்ற நல்லவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நமது அனைவரையும் அக்கியலுள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.